ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்தல் நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கடந்த பல மாதங்களாக நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போது அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வார்த்தை, ஒற்றை சொல், அதற்கு உரியவர்கள் யாரென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த பூமியில் வாழ்கிற நீங்களும் நானும் தான். ஆமென், அல்லேலூயா. அப்போது விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒற்றை சொல், அதை பெற்றவர்கள், அதை உடையவர்கள், அதை தனதாக்கி கொண்டவர்களை எப்படி அழைக்கிறார்கள் என்றால் விசுவாசிகள் என்று அழைக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் என்றால் எபேசியரின் புத்தகம் 1:13 நான் வாசிக்கின்றேன். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபொழுது நாம் தியானித்திருக்கிறோம் விரிவாக இவைகளை. நீங்கள் என்று நாம் தியானித்திருக்கிறோம், உங்கள் என்று நாம் தியானித்திருக்கிறோம், இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய என்று அந்த வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம், சத்திய வசனத்தை என்று தியானித்திருக்கிறோம். கேட்டு என்பவர்கள் யாரெல்லாம் எப்படி கேட்டார்கள், இந்த பூமியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இவர்கள் கேட்கும்படியாக இவர்கள் இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் ஆழமாக தியானித்திருக்கிறோம். அப்போது விசுவாசிகள் ஆன பொழுது, விசுவாசிகள் ஆன பொழுது என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது வேதாகமத்தில் ஏதோ ஒரு 2 வார்த்தை, விசுவாசியான பொழுது, விசுவாசிகளான பொழுது, விசுவாசிகளான போது என்று ஒற்றை வார்த்தையில் அடக்கி விடுகிறது. ஆனால் அந்த ஒற்றை வார்த்தைகளுக்கு மேலாக மிகவும் வல்லமை உள்ள, பலனுள்ள, ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவனுடைய குறுக்கீடு அல்லது தேவனுடைய நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற மிகவும் தாக்கத்தை பற்றி பேசுகிறது. அதன் பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவருக்குள் என்று அந்த வார்த்தையை பார்த்தோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செய்கைகளுக்கும் ஒவ்வொரு குள் இருக்கிறது. அப்போது மாமிசத்திற்குள், இந்த உலகத்திற்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்று பல குள்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறான் அல்லது தேவனுக்கு உலகத்தின் பிரகாரமாக அவன் மற்றவர்களை ஏமாற்றுகிறான் என்றால் ஏமாற்றுகிற அந்த தனத்திற்குள் என்று என்ன செய்யப்படும், அவனை குறித்து வரையறுக்க முடியும். ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் என்றால் அந்த நல்லவனாக இருக்கிறான் என்ற அந்த காரியமானது அவன் நீதிக்குள் என்று சொல்லப்படுகிறது போல, இங்கே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்றால் அவர் பக்கமாக நாம் திரும்பினபடினால நமக்கு இந்த வேதமானது என்ன செய்ய சொல்லுகிறது நம்மை பார்த்து என்றால் அவருக்குள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அவருக்குள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது மிகவும் ஆழமாக நாம் இதை என்ன செய்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அடுத்தது அவருக்கு சொந்தமானவர்கள் என்று அதே எபேசியர் 1:14 நாம் வாசிக்கிறோம். அவருக்குள் சொந்தமானவர்கள் என்றால் எப்படிப்பட்ட சொந்தமானவர்கள்? நமக்கும் அவருக்கும் என்ன சொந்தம் இருக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கும் அவருக்கும் சொந்தம் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. நாம் பிள்ளைகளாக இருந்தோம், அவருடைய பிள்ளைகளாக இல்லை, இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளை வேதம் எப்படி அது சித்தரிக்கிறது என்றால், உலகத்தான் என்று ஒரு வரியில் ஒற்றை சொல்லில் சித்தரித்தாலும் அது எப்படி சொல்லுகிறது என்றால் அவருக்கு விரோதிகள் என்று சித்தரிக்கிறது, அவருக்கு தூரமானவர்கள் என்று சித்தரிக்கிறது. அப்படி என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு, அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்படிப்பட்ட தன்மை, எந்த உறவு என்றால் விரோதிகள், தூரமானவர்கள், பகைஞர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு புது உறவு நமக்கும் அவருக்கும். ஹல்லேலூயா. எப்படி என்றால் ஒரு மகன் மகள் என்ற உறவு போல, ஒரு மகன் தந்தை தகப்பன் என்ற உறவு போல அவரை நாம் எப்படி கூப்பிடலாம் என்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி
விசுவாசிகள் ஆன பொழுது நமக்கு அது என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. ஆகையினால அதை பெற்றவர்களாக, அதை உடையவர்களாக இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமேன், அல்லேலூயா. அதை குறித்து நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமை? இந்த உலகத்தினுடைய மகிமை என்ன? ஆவிக்குரிய மகிமை என்ன? உலகத்தினுடைய மகிமை என்ன? அவரின் மகிமை என்ன என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? சலமாக தியானித்திருக்கிறோம். புகழ்ச்சியாக, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக அப்படின்றா இந்த புகழ்ச்சியை பற்றி நாம் ஆழமாக நாம் தியானித்திருக்கிறோம். எப்படி புகழ்ச்சி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர் நம்மை தொட்ட பொழுது, அதாவது உலகத்துள்ள ஜனங்களை அவர் தொட்ட பொழுது, எப்படி அற்புத அடையாளங்கள் மூலமாக தான் வாழ்ந்த நாட்களில் உலகத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி அவர்களை மீட்டார். எப்படி தொட்டார்? அவர்கள் தம்முடைய வல்லமையினால, வார்த்தையினால அவர்களை தொட்டார். அப்பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகரை சொஸ்தப்படுத்தது. தாமாக அவர் கடந்து சென்று வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு சிறு ஜனத்தொகையானது தேவனிடத்தில் வந்து இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கீர்த்தி உலகெங்கும் பிரசித்தமானது என்று சொல்லி. அப்போது அவர் செய்த நடவடிக்கைகள், அவர் செய்த சகல வர்த்தமானங்கள் எல்லாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அவரின் மூலமாய் நடத்தப்பட்டது. இது தேவனுடைய மகிமை. அடுத்தது ஆவிக்குரிய மகிமை என்றால், தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த பிள்ளைகள் யாருக்காக ஜெபிக்கின்றார்களோ, யாருக்காக அந்த பிள்ளைகள் இந்த பூமியில் வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புத அடையாளங்களை செய்வது நிமித்தமாக அவர் தன்னுடைய புகழ்ச்சியை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக செய்வது நிமித்தமாக அந்த அற்புதத்தை, அந்த அடையாளத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அப்போ அவருடைய மகிமை என்ன செய்யப்படுகிறது? அவருக்கு செலுத்தப்படுகிறது. எப்படி செலுத்தப்படுகிறது என்றால், தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுத்து அதை என்ன செய்கிறார்? இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை மீட்கிறார், அற்புத அடையாளங்களை செய்கிறார். அந்த மனிதன் அந்த மகிமையை, அந்த உங்களால் தான் இதெல்லாம் செய்ய முடிந்தது, நீங்கள் தான் சுகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, ஐயோ நான் இல்லைங்க, இந்த சுகத்தை கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை அவரிடம் செலுத்தி அவர்தான் என்று சொல்லி அவரிடம் கையை காட்டி என்ன செய்து விடுவோம்? அங்கே கொடுத்து விடுவோம். அவர்களும் என்ன செய்வாங்க? அந்த காரியங்களை அவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த மகிமையை தேவனுக்கு நாம் செலுத்தி விடுவோம் இல்லையா? அப்போது அவருடைய மகிமையின் புகழ்ச்சி என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது, அந்த புகழ்ச்சி, அந்த கனம், மகிமை முழுவதும் அவருக்கு கடந்து செல்கிறது. ஆமே, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள்கள் எல்லாம், அதாவது ஏழைக்கு உதவுகிறதாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரியமாக இருக்கலாம். உங்களை போல் நல்லவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? நீங்கள் தான் நிறையா காசெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோன்னு, ஆமாம், எஸ் நான் தான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன் என்று என்ன செய்வாங்க? பெருமை பாராட்டுவாங்க. அது உலகத்தினுடைய மகிமை. உலகத்தினுடைய மகிமை, அந்த உலகத்தானுடைய மகிமை தேவனிடத்தில் கடந்து செல்லாது. அது அவர்கள் அதை வைத்து கொள்வார்கள். அதனுடைய புகழ்ச்சி அவர்களுக்கு அது உண்டாகும். அதை என்ன செய்வாங்க? யாருக்கு கொடுக்கிறதுன்னு தெரியாது என்று ஒரு பக்கம் இருந்தாலும், அப்படிப்பட்ட புகழ்ச்சிகளை வாழ்கிற ஜனங்கள் அநேகம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் அதிகமாக தியானித்தோம். யார் எப்படிப்பட்டவர்களாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கப்புறம் மீட்கப்படுவார்கள். அப்போ மீட்கப்படுவார்கள் இந்த காரியத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறது என்னவென்றால், இந்த பூமியானது மீட்பை பெரும்படியாக ஏகோபித்து தவித்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அந்த மீட்பை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த மீட்பை கொடுத்த பொழுது அந்த மீட்பை பெற்றவர்கள், அந்த மீட்பை உடையவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அது பல டைமென்ஷனில் பேசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பல டைமென்ஷனில் பேசப்பட்ட அந்த வார்த்தைகள், பல டைமென்ஷனில் பேசப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் சபையானது சரியாக போதிக்கவில்லை, அல்லது சபை தலைவர்கள் அதை சரியாக தன்னுடைய விசுவாசிகளுக்கு அதை போதிக்காதபடி இருக்கின்றபடினால
இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமானது அல்லது விசுவாசத்தின் உலகமானது அல்லது இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய நிலைமையானது எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றது என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மீட்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின் மூலமாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ மீட்கப்படுவார்கள் என்ற வார்த்தையானது ஒரு மனிதன், உதாரணத்திற்கு என்ன எடுத்துக்கொள்வோமே, மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி 1992 அக்டோபர் 5ஆம் நாள் என்னுடைய ஆவிக்குரிய பிறந்த நாள். அந்த ஆவிக்குரிய பிறந்த நாள் எனக்கு வருவதற்கு முன்பாக, கிறிஸ்தவனாக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த உலகத்தின் போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை சந்தித்தார், தன்னுடைய இரத்தத்தினால கழுவினார். 1992 அக்டோபர் 5 அந்த நாள் எனக்கு மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது மீட்கப்பட்டேன் என்று மாறினது. அல்லேலூயா. அப்போ இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் என்ன செய்யப்பட்டுங்க, மீட்கப்பட்டீங்க என்ற அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தது என்றால், ஒருவேளை 5 வருடமாக இருக்கலாம் அல்லது 10 வருடமாக இருக்கலாம். போன வாரம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? அப்படி ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அந்த மீட்பை என்ன செய்தீங்க, பெற்றுக்கொண்டீங்க. அந்த மீட்பை தங்களுக்கு உடையவர்களாக இருந்தபடினால மீட்கப்படுவார்கள் என்ற அந்த வார்த்தையானது உங்களுக்குள் அந்த சனப்பொழுது அந்த நாளும் அந்த நிமித்தமும் உங்களுக்குள் பழித்த பொழுது மீட்கப்பட்டார்கள் என்று என்ன செய்யப்படுகிறது, மாறுகிறது, மாற்றப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அதை குறித்து தியானித்து இருக்கிறோம். அப்போ எந்த நிலையில், எப்படிப்பட்ட நிலையில் இந்த மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது, பேசப்படுகிறது என்றால், ஒரு பல நிலைகள் இருக்கிறது. அந்த பல நிலைகள் இருந்தாலும் அந்த பல நிலைகளை பற்றி நாம் பேசுவதற்கு காலமும் நேரமும் நம்முடைய அந்த வாழ்நாளே போதாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்போது ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அது என்ன, மீட்கப்படுவார்கள். இந்த சபை பேசினது பாவம், சாபம், பிசாசு ஆகிய இந்த 3 காரியத்தினால் அவங்க மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது மிகவும் உண்மை, நிதர்சனமானது. சபையானது இந்த பாவத்தை குறித்து, இரட்சிப்பை குறித்து 60லிருந்து 75% சபை இதை குறித்து போதிக்கின்றது. இது மிகவும் பேசப்படுகிற அல்லது அனுபவமாக்கப்பட்டதை பேசுகிற ஒரு நிலைமையை காட்டுகிறது. அது நல்லது. ஆமென், அல்லேலூயா. நாம் மீட்கப்பட்டோம் என்ற அந்த ஒரு செய்தியானது நமக்கு நல்லது. கேட்டுக்கொண்டிருக்கிற, வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். அப்போது அதோடு என்ன செய்து விட்டார்கள் என்றால், சபை போதகர்களும் சபை தலைவர்களும் அதோடு நிறுத்திட்டாங்க. என்ன செய்துட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அப்போ பாவம், சாபம், பிசாசு அதோடு நிறுத்திட்டாங்க. அதுதான், அதுலேருந்து நீங்கள் மீட்கப்பட்டீங்க என்று சொல்லுகிற அந்த காரியம் நிதர்சனமான உண்மை. அதோடு நிறுத்தி விட்டார்கள். அப்போ சாபத்தின் விளைவாக, இந்த பாவத்தினால் உண்டான அந்த சாபத்தின் விளைவாக இந்த பூமியில் அது பலன் நமக்குள் செய்து நம்மளால் அனுபவித்தோம் இல்லையா? எவைகளை அனுபவித்தோம்? எல்லா காரியத்தையும் அனுபவித்தோம். இவைகள் தான் என்று சொல்லி வகைப்படுத்த முடியாத அளவிற்கு அதில் நிறைய காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதில் பேசப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை நாம் ஒரு நாளில் அனுபவித்தோம் இல்லையா? எப்படி நாம் என்ன செய்தோம், இந்த பூமியில் வழக்கத்தின்படி காரியங்களை நடப்பித்தோம். அந்த காரியங்கள் நமக்கு வாய்க்காதபடிக்கு நம்மை கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருந்தது. இந்த சாபத்தின் விளைவு நம்மளை பேலன்ஸ் செய்தது நாம் அறிவோம். அது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒன்று இல்லையா? எந்த காரியத்திலையும் நமக்கு வெற்றி கிடைக்காம அலைந்த நாட்கள், அப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தது. காரியம் வாய்க்காதபடிக்கு இந்த பாவத்தினுடைய பலன் நம்மில் பேலன்ஸ் செய்ததை நாம் நம்முடைய சரீரமானது அல்லது நம்முடைய அனுபவமானது, வாழ்க்கையினுடைய அனுபவமானது நமக்கு போதித்தது, நீங்கள் சாபத்தில் இருக்கின்றீர்கள். அப்பொழுது என்றால் பாருங்க, இந்த நாம் செய்கிற காரியமானது வாய்க்காதபடி போகும் பொழுது, அந்த வாய்க்காத போகும்படி செய்யப்படுகிற அந்த காரியம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் சாபத்து நிமித்தமாக இந்த உலகமானது உங்களுக்கு எதிர்மறையான, ஆசீர்வாதத்திற்கு எதிர்மறையான காரியத்தை நான் கொடுக்கின்றேன் என்ற செய்தியை அந்த சாபமானது நம்மில் பேலன்ஸ் செய்த நிமித்தமாக வேறு ஒரு செய்தியை சொன்னது என்பதுதான் உண்மை. அப்போது அந்த அனுபவத்தை எல்லாம் நமக்கு ஒரு புதிதல்ல, ஒரு புதிய அனுபவம் நமக்கு வந்தது. என்ன அனுபவம்? விசுவாசிகள் ஆன பொழுது. அப்போ விசுவாசிகள் ஆன பொழுது என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது பயங்கரமாக
ஒரு நிலையில பேசப்பட்ட அந்த வார்த்தையானது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஒரு பெரிய காரியத்தை நமக்குள் நடப்பித்த ஒரு நடவடிக்கைகளின் ஒரு சுருக்கம்தான் விசுவாசிகள் ஆன பொழுது. அதே எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 நான் வாசிக்கின்றேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே என்றால் அதை போலவே, அதன்படியே என்றால் அது மாதிரியே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நமக்குள் என்ன செய்யப்பட்டது, பேசப்பட்டது, உரைக்கப்பட்டது. என்னவென்றால், நாம் இந்த பூமியில் பிறந்த பொழுது நம்முடைய ஆவியானது மரித்தே பிறந்தோம், மரித்தே பிறந்தது. அப்படி என்றால் ஒரு உயிர்ப்பிக்க போகிற அல்லது உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நிலையிலே நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை எடுத்துட்டு வா அப்படின்னா அந்த பொருளை பற்றி அறியாதவர்கள் தன்னிடம் உள்ள ஒரு பொருள் அதை போல இருக்கின்றது என்றால் அதை வைத்து இது மாதிரி இருக்கும் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அது இது மாதிரி இருக்கிற இன்னொரு பொருளை எடுத்துட்டு வா என்று சொல்வதற்கு இது மாதிரி இருக்கும் என்று சொல்லி எடுத்துட்டு வர அழைப்பாங்க. அப்போது எடுத்துட்டு வர செல்கிற அவர்கள் அதை போல இருக்கிற வடிவம் உள்ள தோற்றம் உள்ள ஒரு பொருளை என்ன செய்வாங்க, எடுத்துக்கொண்டு வருவாங்க. இதுதானா? இதுதான். அதை போலவே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எதற்கு ஒப்புமையானா, ஆண்டவராகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய ஆவியை இந்த பூலோகத்தில் அனுப்பி பாதாளத்தின் வயிற்றில் இருந்த அவருடைய ஆவியை மீட்கும்படியாக ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் ஒரு மிகப்பெரிய வல்லமையை, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை இந்த ஜீவன் மேலே செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் மேலே செலுத்தி அவரை என்ன செய்தார் என்றால் மீட்டு கொண்டார். அப்படி என்றால் அதை போலவே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையும் நம்மிடத்தில் மீட்கப்பட வேண்டிய ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நாம் பிறந்த பொழுது மரித்து என்ன செய்தோம், பிறந்தோம். மரித்து பிறந்த நம்மை ஒரு மீட்பு அல்லது ஒரு உயிர் மீட்சி நமக்கு தேவைப்பட்டது. அந்த உயிர் மீட்சியை கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஈந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மீண்டுமாக அந்த ஜீவனை பிதாவினுடைய வல்லமை நிமித்தமாக மீண்டும் பெறப்பட்டது போல அதே காரியமானது, அதே நிகழ்வானது நடைபெற்றது நம்முடைய வாழ்க்கையிலும். அது எப்படிப்பட்ட நிலையில் என்றால் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை. ஆமென். அப்போ ஆண்டவராகிய தேவன் குமாரனுடைய ஆவியை மீட்டாரோ அதை போலவே உங்களையும் என்னையும் மீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உட்கார்ந்துருக்கீங்க நீங்க, உங்களுடைய ஆவியும் அப்படியே தான் மீட்டார். நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய ஆவியும் தேவன் அப்படிதான் மீட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ மீட்கப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் இந்த பூமியில. சரி, அப்போ இந்த மீட்கப்படுதலில் பாவம், பிசாசு, சாபம் என்கிற இந்த தன்மையானது நமக்குள்ள ஒரு நாள் பேலன்ஸ் செய்தது. மீட்கப்பட்ட அந்த நாளுக்கு பின்பாக இது பேலன்ஸ் செய்யக்கூடாது என்பதுதான் வேதம் மறைமுகமாக, நேரடியாக அல்லது மறைமுகமாக நம்மை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. முன்பு நீங்க செய்தீங்க, இப்ப செய்யாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது நான் முன்பு என்று அவர் சொல்கிறார். அப்போ முன்பு என்றால் நான் உலகத்தின்படி, உலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன். ஆனால் இப்பொழுது அப்படி என்னால் வாழ முடியாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது ஒவ்வொரு ஆக்கியோனும் என்ன செய்திருக்காங்க, எழுதி வைத்திருக்காங்க வேதத்தில். முன்பு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அல்லது ரட்சிக்கப்படுவதற்காக முன்பு, ரட்சிக்கப்படுவதற்கு முன் என்று அந்த வார்த்தை பேசுகிறது. முற்காலத்தில் என்று பேசுகிறாங்க. அப்போ முற்காலத்தில் என்றால் இந்த பூமியிலே பூமியின்படி போக்கின்படி வாழ்ந்த நம்மை என்று சொல்லி இப்பொழுது நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மால் வாழ முடியாது என்பதை பேசுகிறது. அப்போ வாழ முடியாது என்றால், வாழ நமக்கு இந்த பூமியில இல்லை என்றால் இந்த சாபத்தையும் இந்த பாவத்தின் விளைவாக வந்த சகல காரியம் நம்ம பேலன்ஸ் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பேலன்ஸ் செய்ய முடியாது என்பதையும் அவர்கள் மறைமுகமாக பேசுகிறார்கள் என்பதுதான் இதிலே பேசப்படுகிறது. அப்போ பாவம், சாபம்
பிசாசு இதில் மீட்கப்பட்டோம். அதிலிருந்து நமக்கு ஒருபோதும் என்ன கிடையாது? ஒருபோதும் பலன் கிடையாது. ஆமேன், சரியா சொன்னீங்க. ஆமேன். என்ன கிடையாது? பலன் கிடையாது. ஆமேன். எப்படி பலன் கிடையாதோ அதை போலவே இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அல்லது மீட்கப்பட்ட அல்லது விசுவாசிகள் ஆன பொழுது என்று சொல்லப்படுகிற அந்த பலத்தின் அந்த பலத்தினால் அந்த பலத்தினுடைய சத்துவத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மீதும் இந்த உலகமானது பலன் செய்ய முடியாது. பாவம் பலன் செய்ய முடியுமா? முடியாது. பாவத்தினுடைய தன்மை நமக்குள்ள காணப்படுமா? காணப்படாது. ஆமென், அல்லேலூயா. அதை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வேதம் ஆணித்தரமாக இவற்றை உரைக்கிறது, பேசுகிறது. அதோடு என்ன செய்து விட்டது? சபை நிறுத்தி கொண்டது. அப்போ இன்னும் பேச வேண்டிய பல பரிமாணங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஒரு சில காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அது என்னவென்றால் நோயிலிருந்து விடுதலை. நேற்றைக்கு எரேமியா 33 வாசித்து கொண்டு இருந்த பொழுது அதனுடைய காரியமானது வெளிப்பட்டது. நான் உங்களுக்காக அதை நான் வாசிக்கட்டும். எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சபிக்கமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். போதும். அப்போ தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதம் பேசுகிறது. அப்போ ஒரு காலத்தில் தேவன் சுகமளிக்கிறார், குணமாக்குகிறார் என்று பேசினால் அந்த பேசப்படுகிற அந்த தேவ மனுஷரை, பேசுகிற அந்த நபரை இந்த கிறிஸ்தவ உலகமானது எப்படி பேசினது என்றால் பிசாசு பிடித்தவன் அல்லது பிசாசுடைய தூதன் என்றே உரைத்தது, பேசினது. அதை குறித்து ஆழமாக என்ன செய்தோம்? தியானித்தோம் இல்லையா? அப்போ நோயிலிருந்து என்ன செய்கிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர் நோயிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால வாதை உண்டானது. ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னார் இல்லையா? அப்படி பரிகாரி என்றால் அவர் இந்த பூமியில தன்னுடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் அல்லது சுகத்தை அளிக்கிறவர் என்று அதனுடைய பொருள். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை பற்றி சுகமாக்குகிறவர், குணப்படுத்துகிறவர் என்று அவரை பற்றி சித்தரிக்கும் மிகச் சரியான ஒரு படம் என்னவென்றால் அவர் பரிகாரி என்ற ஒரு படத்தை நம் முன்பாக வைக்கிறது, நிறுத்துகிறது. அது ஒரு டைமென்ஷன். அதை குறித்து ஆழமாக என்ன செய்தோம்? தியானித்தோம் இல்லையா? அப்போ சபை என்ன செய்து விட்டது? சமீப நாட்கள்ல ஒரு சில சபைகள் இன்று கூட இருக்கு. எப்படி இருக்கு? தேவன் வியாதியை கொடுக்கிறார், வியாதியை கொடுத்து அந்த மகனை திருத்துவார். சில பேர் சொல்றாங்க இல்லையா? சில பேர் ஜெபிக்க கூட செய்யறாங்க. ரொம்ப ஆபத்தான மக்கள். என்ன அவங்க ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே அவன் திருந்தி வரணும், காலை உடையும் கையை உடையும், அவன் உன் பக்கம் திரும்பி வரட்டும், ஏதாவது அவனுக்கு அனுப்பும். இதுதான் அவருடைய வேலையா? நான் கேட்கிறேன். அப்போ பிசாசும் வாதையும் நோயையும் பிணியும் கொடுக்கிறான், தேவனும் அதையே செய்கிறார் என்றால் அவனுக்கும் தேவனுக்கும் என்ன வித்தியாசம்? அவருக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஆகவே வார்த்தை சொல்லுகிறது, நான் குணமாக்குகிறவர் என்று சொல்லுகிறது. அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏன் இப்பொழுது கூட நோய் வாதை வருகிறதே என்று சொல்லி கேட்பது நிமித்தமாக நீங்க கேட்கலாம் இல்லையா? அதற்கு பதிலா நான் சொல்லுகிறேன், நம்முடைய பேராசை நிமித்தமாக தான் இந்த நோய் வருகிறது. மெடிக்கல் ரீதியா அதை உள்ள ஆழமாக போய் பார்க்கணும்னா இன்னும் பல மாதங்கள் அது தியானிக்க, நம் நிமித்தமாக தான் நோய் வருகிறது என்பதை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் சூழ்நிலை ஒன்று, உணவு ஒன்று, மூன்றாவது நாம் உண்ணும் தருணங்கள், இவைகள் நம்மிடத்தில் செய்யப்படுகிற நோயினுடைய தன்மை இதனுடைய காரணிகளின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அப்போ நேரம் சாப்பிடாம நேரத்துக்கு கழித்து ஒரு 7லிருந்து 8 மணிக்குள்ளே தான் சாப்பிடணும், அல்லது 8:30 மணி, அதுக்கு மேலே மிஞ்சக்கூடாது. மெடிக்கல் பேசுகிறது, மருத்துவம் பேசுகிறது. ஆனால் 9:30, 10, 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஏன்னா எந்திரிக்கிறத 10:30 மணிக்கு இல்லையா சாப்பிட்றாங்க. சில பேர் காலை சாப்பாடை மத்தியான சாப்பாடை சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த சைக்கிள் மாறி விடுகிறது.
அப்போ குடலில் என்ன உண்டாகும் அப்படின்னா அல்சர் உண்டாகும். அதை பற்றி நான் உள்ள ஆழமாக போகலை. அப்போ விளைவிக்கக்கூடிய பயிர் வகைகள் இயற்கையின் முறையில் விளைவிக்கப்படுகின்றதா என்றால் இல்லை. எப்படி? ரசாயன உரம். அதன் நிமித்தமாக பயிர்கள் வளருகிறது. 10 காய்க்க வேண்டிய இடத்துல 15, 20 காய்க்கிறது. பேராசை. 10 தான் காய்ச்சிட்டு போட்டுமே, நல்லதை சாப்பிடலாமே என்று இல்லை. ஒரே நாளில் 20 காய்க்கட்டும், அல்லது அந்த செடியினுடைய பருவமானது 30 காய்க்க வேண்டிய இடத்துல 50 காய்க்கட்டும், 60 காய்க்கட்டும். காய்ச்சினா லாபம் கிடைக்கும் நிறையா. பேராசை. அப்ப பேராசை நிமித்தமாக ரசாயன உரத்தை பயன்படுத்தும் நிமித்தமாக அந்த ரசாயன உரத்தை மறைமுகமாக நாம் உட்கொள்கிறோம். அப்படி உட்கொள்வது நிமித்தமாக என்ன உண்டாகிறது? சரீரத்தில் பலவீனங்கள், நோய்கள் உண்டாகிறது. இதுக்கு காரணம் யாரு? நாம் தான். தேவன் அல்ல. தேவன் ஒருபோதும் அப்படி செய்கிறவர் அல்ல. உலகத்தினுடைய அழிவுகள் எதனால? பேராசையினால உண்டாகிறது. நான் முழுவதுமாக ஆள வேண்டும் என்கிற ஒரு பேராசை நிமித்தமாக அறிவியலை பயன்படுத்தி என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறார்கள், மனிதனை அழிக்கக்கூடிய விதத்தில். ஆகையினால தான் இப்படிப்பட்ட நோய்கள் உண்டாகிறது. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் பேசுகிறேன். என்ன கேள்வி? இப்ப மத்த ஏன் நோய் உண்டாகிறது என்ற கேள்விக்கு பதில் பேசுறேன். இதை ஆழமாக பார்க்க முடியும், ஆழமாக பேச முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாக பேச முடியும். ஒருபோதும் தேவன் வியாதிக்கு சொந்தக்காரர், வியாதியை கொடுப்பதில் அவர் சொந்தக்காரர் இல்லை, இல்லை, இல்லை என்பதுதான் நான் பேசுகிறேன். அப்போ குணமாக்குகிறவர் என்றால் குணமாக்குகிறவருக்கு சொந்தக்காரர் அவர், குணப்படுத்துகிறவருக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தேவன். அப்போ நம்முடைய தவறின் நிமித்தமாக, நம்முடைய பேராசை நிமித்தமாக இந்த உலகத்தில் நோய் உண்டாகிறது. எப்படிப்பட்ட நோய்? ஒரு லிஸ்ட்டே எடுக்கலாம் இல்லையா? கண்ணு, சுவாசம், உணவு பாதை, அல்லது நம்முடைய சரீரத்தினுடைய பாகங்கள், தோல், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்கிறது? நோயினால் உண்டாகிறது. எப்படி நோய் உண்டாகிறது? கண் என்ன உண்டாகிறது? ரசாயனத்தை உட்கொள்வது நிமித்தமாக ஒவ்வொரு சாப்பிடுகின்ற அந்த ரசாயனத்தினுடைய கலவை, கலர் இல்லை சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சொல்கிறாங்க ஃபுட் கலரிங் என்று சொல்கிறாங்க. ஃபுட்டு கலரிங். அந்த ஃபுட் கலரிங்கை அதை என்ன செய்கிறாங்க? பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாக, அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக கலர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னது? நேராக மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்ததா? இல்லை, கெமிக்கல். அதனால் உட்கொள்வது நிமித்தமாக ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்லாம். சாப்பிடு. கண் என்ன செய்கிற? அது நிமித்தமாக போக்கிக் கொள்கிற, பலியாகிறது என்பது தான் அதன் மூலமாக உரைக்கப்படுகிற உரை. அப்போது தோல் எப்படி? அதே தான், ரசாயனம்தான். சுவாசம் எப்படி? அதிகப்படியான வாகன புகை, தூசிகள், இவை நிமித்தமாக. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டை நம்ம பூட்டி வச்சுட்டு ஒரு 10 நாள் போயிட்டு வர்றோம். வீடு எப்படி இருக்குது? பயங்கர தூசியும் அழுக்குமா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்ச அந்த அறைகள் அப்படி அழுக்காக இருக்குமா? வெளியில் போய் வருகிற மனிதர்கள், ஜனங்கள் எப்படிப்பட்ட காற்றையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முழுவதுமாக சுவாசிக்கிறார்கள், உட்கொள்ளுகிறார்கள். அப்போ என்ன உண்டாகும்? மூச்சுக்குழல்ல, சுவாசப்பையில் என்ன உண்டாகும்? தொற்று உண்டாகும். உலக சுகாதார நிறுவனமானது பேசுகிறது, இன்னும் ஒரு 15-20 வருடங்கள் இதே வாகனத்தினுடைய எண்ணிக்கை இருக்குமானால் மனிதன் சுவாசிக்க அவனுக்கு பிரத்யேகமான ஆக்சிஜன் தேவை என்று பேசுகிறது. பிரத்யேக ஆக்சிஜன் தேவை, பிராணவாயு தேவை அவனுக்கு என்று பேசுகிறது. இதற்கு காரணம் யாரு? மனிதன் தான் இந்த பூமியில வியாதியை கொடுக்கிறான். மனிதனுடைய பேராசை அதை கொண்டு வருகிறது. இதனால் பல தேசங்கள், பல மாநிலங்கள், பல ஊர்கள், ஏன் தனிப்பட்ட நபர் பாதிக்கப்படுகிறான் என்பது அதுதான் உண்மை. தேவன் ஒருபோதும் நோயை கொடுக்கிறவர் இல்லை. ஆழமாக தியானிச்சிருக்கிறோம். அப்போ சபை என்ன செய்கிறது? நோயை தேவன் கொடுக்கிறார் என்ற விஷயத்தில் அவர்கள் பேசுகிறாங்க. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர் இல்லை என்பதை எரேமியா 33:6 நான் அவர்களை குணமாக்கி, நம்முடைய நிமித்தமாக, நம்முடைய காரியத்தின் நிமித்தமாக நமக்கு உண்டான நோயை அவர் குணப்படுத்துகிற தேவன், குணப்படுத்துகிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர். அதே முடிஞ்சிச்சு. நானே என்றால் நான் மட்டும்தான் பரிகாரி, நான் மட்டும்தான் சுகப்படுத்துகிற, வேற யாரும் உங்களை சுகப்படுத்த முடியாது என்ற வார்த்தையை
அந்த பரிகாரி நானே என்ற அந்த வார்த்தையில், அந்த வார்த்தை பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. நான் ஒருவர் மட்டுமே சுகமாக்குகிறவர். அப்படின்னா எந்த அளவுக்கு தேவன் சுகத்தின் தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்துங்க, ஆராய்ந்து கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போது பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கர்த்தராக இருக்கிறார். அதை குறித்து என்ன செய்தோம், ஆழமாக தியானித்தோம். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு பரிமாணம் என்ன தியானித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவர் நோயிலிருந்து சுகமாக்கினார், பாவம் சாபத்திலிருந்து உங்களை விடுதலை செய்தார், நோயிலிருந்து உங்களை விடுதலை செய்தார். இன்னொரு காரியத்திலிருந்தும் அந்த மீட்பில் நமக்கு ஒரு பேக்கேஜாக இருக்கிறது. அது என்னவென்றால், பொருளாதாரத்திலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், மீட்டு இருக்கிறார் என்பதுதான். ஆதியாமத்திலிருந்து, ஆதாமிலிருந்து, ஆபிரகாமிலிருந்து, ஈசாக்கு யாக்கோபிலிருந்து, சாலமோனிலிருந்து, ஏன் புதிய ஏற்பாட்டில் கூட நாம் என்ன செய்தோம், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை என்ன செய்தோம், நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ரோமர் 10:12 வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று சொல்லப்படுகிறது. அது ஐஸ்வர்ய சம்பனரை சபை என்ன சொல்லிவிட்டது என்றால், அவர் தரித்திரத்தின் தேவனே சொல்லிட்டாங்க. மறைமுகமாக அவர் தரித்திரத்தின் தேவன் என்று என்ன செய்து விட்டாங்க, பேசிவிட்டாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 1:22. நாம் அதை குறித்து அதிகமாக தியானித்திருக்கோம். இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, அப்போது புதிய ஏற்பாட்டில் தேவன் ஆசீர்வதித்து என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நிமித்தமாக முதல்ல ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை இந்த பூமியில் மனுஷருக்கு அவர் அதை என்ன செய்தார், பழக்குவித்தார், அந்த வார்த்தையை பேசினார். அதன் நிமித்தமாக தான் ஆசீர்வாதம் என்ற அந்த வார்த்தையானது உண்டானது. அந்த வார்த்தையானது அறிமுகமானது மனித சஞ்சாரத்தின் மத்தியிலே. அல்லேலூயா. அப்போது தேவன் எப்படிப்பட்டவர், ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த ஆசீர்வாதமானது ஆதாம் முதல், ஆபிரகாம் முதல், ஈசாக்கு யாக்கோபு, சாலமோன் முதல் தொடங்கி கிறிஸ்து வரைக்கும் என்ன செய்தது, அது நீட்டித்தது. அப்போ கிறிஸ்துவானவர் நம்மை எதிலிருந்து மீட்டார் என்றால், வறுமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்தும் இந்த மீட்டார். இந்த மீட்பு அதற்குள் அடங்கி இருக்கிறது என்பதை பற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக இன்றைக்கு அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதை பேசிக்கொண்டே போக வேண்டியது இருக்கின்றது. விசுவாசத்தை குறித்து பார்க்க வேண்டிய நிலையில் நாம் வந்திருக்கிறோம். அந்த கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது வரைக்கும் விசுவாசம் என்கிற வார்த்தையை ஒரு முன்னுரையாக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இனிதான் விசுவாசத்தை குறித்து உள்ள ஆழமாக தியானிக்க போகின்றோம். இந்த விசுவாசத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு டைமென்ஷனை நமக்குள்ள வைத்திருக்கிறார். என்ன டைமென்ஷன் அப்படின்னா, பொருளாதார ஆசீர்வாதம். முதல்ல பாவம், சாபம், அந்த சாபத்தின் விளைவினால் வறுமை உண்டானது. இந்த வறுமை எதை பற்றி பேசுகிறார், நீ பாவத்தில் விழுந்து விட்டாய், பாவத்தில் விழுந்தபடினாலே இந்த சாபமானது உன்னில் பேலன்ஸ் செய்து ஆசீர்வாதத்தை இல்லை, நான் உனக்கு வறுமையையும் ஏழ்மையும் நான் கொடுக்கின்றேன் என்று அந்த வார்த்தையானது பேசுகிறது. மறைமுகமாக இந்த பூமியானது சாபத்தை பிறப்பிப்பதன் மூலமாக. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மீட்குதலின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் எதை அவர் பேசுகிறார் என்றால், ஆசீர்வாதத்தை, பொருளாதார பெருக்கத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஒருபோது என்ன செய்யவில்லை, பொருளாதார செழிப்பிற்கு, பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு, பொருளாதார பெருக்கத்திற்கு அவர் எதிரானவர் அல்ல 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 என்பதை நாம் முதல்ல மனதில் ஏற்றுக்கொண்டு, அல்லது மனதில் நாம் அதை வைத்து கொண்டு விசுவாசத்தை குறித்து தியானிக்க வேண்டும். அந்த பரிமாணத்தில் அதை தியானிக்க வேண்டும். அந்த பரிமாணத்தில் நோய்களை பற்றி விசுவாசத்தினால அவர்களை ஜெயித்தார்கள் அப்படின்னா அதை குறித்து என்ன செய்ய போகிறோம், அதிகமாக பார்க்க போகிறோம். அப்போ கவனிங்க, அந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது, அல்லது மீட்கப்படுகிற அந்த நிலையில் ஒரு மனுஷன் இருக்கின்றான் என்றால், அந்த மீட்கப்படுவான் அல்லது மீட்கப்பட்டான் என்ற அந்த மனுஷன் எதிலிருந்து மீட்கப்பட்டான், வறுமையிலிருந்து அவன் மீட்கப்பட்டான். வறுமை அந்த காரியம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, ஒளிந்தது, அவனுக்கு இல்லாமல் போயிற்று என்ற வார்த்தையில் தான் என்ன செய்யப்படுகிறது, இந்த மீட்பானது முதல்ல ஆரம்பிக்கிறது என்பதை சொல்றேன். எஸ், வறுமை இல்லாமை என்ற நிலையில தான் இந்த மீட்பானது நம்மிடத்திலிருந்து பேலன்ஸ் செய்கிறது, ஆரம்பிக்கிறது. அப்போ
வறுமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அது தேவனுடைய குற்றம் அல்ல, உங்களுடைய அறியாமை தான். அவைகள் அறியாமை நிமித்தமாக தான் அப்படி அவர்கள் இருக்கின்றார்களே தவிர தேவன் அதற்கு பொறுப்பானவர் அல்ல அல்ல அல்ல. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாக. எப்படி சங்காரமாகறாங்க? இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வாதத்தினால, பெருக்கத்தினால, கையின் பிரயாசத்தினால் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் வேண்டாம் என்று நெக்லெக்ட் பண்றாங்க, வேண்டாம் என்று ஒதுக்குறாங்க. அந்த ஒதுக்குதல் நிமித்தமாக என்ன உண்டாகிறது என்றால் அது அவர்களை விட்டு தூரமாக போகிறது. சங்கீதம் 109:17 நம்ம அதை குறித்து தியானித்தோம் இல்லையா? நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புங்க, சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாக போகும் என்று வேதம் பேசுகிறது. அதே போல சாபத்தை விரும்பாமல் போனாலும் அது தூரமாக போகும். ஏனென்றால் சாபமானது இந்த பூமியில பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப சாபத்தை நம்ம விரும்புறோமா? இல்ல, விரும்புறது இல்லை. ஆசீர்வாதத்தை விரும்புறோம். அதை விரும்புங்கன்னு இந்த வேதம் சொல்லுது. தவறா? தேவன் சொல்லுகிறார், தவறாது இல்லை. அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் மாத்திரமே, பெருக்கத்தின் தேவன் மாத்திரமே. அந்த ஆசீர்வாதத்தின் தேவனும் பெருக்கத்தின் தேவனும் நம்மோடு என்றும் இருக்கத்தக்கதாக இந்த ஆசீர்வாதத்தை ரட்சிப்பின் மூலமாக, மீட்குதல் மூலமாக அதை நமக்கு கொடுத்து விட்டார். நாம் பெற்றிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், இந்த மீட்பானது பொருளாதார பெருக்கத்தில் இல்லாதபடிக்கு, இந்த மீட்பானது பொருளாதார பெருக்கத்தினுடைய காரியத்தில் இல்லாதபடிக்கு இருக்குமானால் மீட்கப்பட்டு எதற்கு இந்த மீட்பு நமக்கு? பூமி ஏற்கனவே சாபத்தின் நிமித்தமாக பாவத்தின் விளைவாக சாபமானது ஒரு வறுமையை, ஒரு ஏழ்மையை பூமியானது தனக்குள் இருந்து பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. அப்போ ரட்சிப்பும் தனக்குள் இருந்து சாபத்தையும், அதன் வழியாக வருகின்ற ஏழ்மையையும், அதன் வழியாக வரக்கூடிய இல்லாமையையும், ஏழ்மையையும், வறுமையையும் பிறப்பித்தால் உலகத்தினுடைய பாவத்தின் விளைவாய் வந்த சாபத்திற்கும் ரட்சிப்பின் மூலமாய் வந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் முன்பு இருந்தது போல செய்ய முடியாது. அப்படின்னா நீங்க இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய வேதத்தின்படி, வார்த்தையின்படி, ஆவியின்படி, இரத்தத்தின்படி, மீட்குதலின்படி இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி உங்களுக்கு அது பேலன்ஸ் செய்யும்? அப்போ பொருளாதார பெருக்கம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ரட்சிப்பின் மூலமாக, மீட்கப்படுதலின் மூலமாக நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத தேவன் நமக்கு அருளின, பாராட்டின அன்பு அவை. ஒரு தகப்பன் இருக்கிறார், தன் பிள்ளையை நேசிக்கிறார். அப்படின்னா நேசிக்கப்பட்ட அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறார்? தான் வைத்திருக்கிற அல்லது தான் சபதரித்து வைத்திருந்த சொத்துல என்ன செய்வான்? பங்கு கொடுப்பான் இல்லையா? ஏன்? தன் மகன் அவனை நேசிக்கிறான். என் சொத்தெல்லாம் எதுக்கு? யாருக்கு? என் மகனுக்கு தான் என்று சொல்லி என்ன செய்வான்? தன் மகனை அவர் ஆசீர்வதிக்கிறது உலகத்தினுடைய மரபு, உலகத்தினுடைய பண்பு. அது தேவன் அந்த மனுஷனுக்குள்ள அதை வைத்திருக்கிறார். தேவன் தான் அதை வைத்தார். உண்மையா? அல்லது உங்கள்கிட்ட ஒரு 2 வீடு இருக்கு, அல்லது ஒரு வீடு இருக்கு, நல்ல பங்களா போல ஒரு வீடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அல்லது ஒரு பிள்ளை இருக்கு. அந்த ஒரு பிள்ளைக்கு என்று சொல்லி அந்த மகன் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு தகப்பனானவன் இல்லை, ரோட்டில் எவன் போகிறானோ அவனுக்கு திடீர்னு கண்ணை மூடிக்கிட்டு இருந்து, தம்பி இங்கே வான் நான் கூப்பிடும்போது எவன் வருகிறானோ அவனுக்கு இந்த சொத்து நான் எழுதி வைக்கப்படும். அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நினைப்பாங்களா? சொல்லவே மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்படி சொன்னான்னா அவன் பைத்தியக்காரனா அர்த்தம். ஏன்? என்னுடைய சொத்து முழுவதும், என்னுடைய ஆஸ்தி முழுவதும், என்னால் பிறப்பிக்கப்பட்ட என்னுடைய மகனுக்கு நான் அதை சவரத்து வைக்கிறேன், அதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். நல்ல பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? ஆசையை சேமித்து அல்லது சேர்த்து வைக்கிறார்கள் என்று வேதம் பேசுகிறது.
நல்ல பெற்றோர், நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசியை சேர்த்து வைக்கிறார்கள் என்று வேதம் பேசுகிறது. அப்போ நல்ல பெற்றோருடைய குணத்தை, அந்த நல்ல என்ற அந்த குணத்தை கொடுத்தது யார் என்றால் தேவன் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா பாருங்க, அந்த குணம் தேவனிடத்திலிருந்து அந்த மனுஷனுக்குள்ள வந்தது நிமித்தமாக அந்த மனுஷனாகப்பட்டவன் என்ன செய்கிறான் என்றால் அதே குணத்தை பெற்றவன், அதே அந்த அந்த அன்பை பெற்றவன் தன்னுடைய மகனுக்கு அந்த தகப்பன் என்ன செய்கிறான் என்றால் பொருளை சேர்த்து வைக்கிறான். பொருளை என்ன செய்கிறான்? சேர்த்து வைக்கிறான். இது இந்த பண்பு யார் இடத்துல வந்தது? ஒரு பையன் அடிபட்டு போயிடுச்சு, அடிபட்டு இருக்கிறான், ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. திடீர்னு நம்முடைய பிள்ளை அந்த பக்கமாக போகுது, உதவிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய விசிட்டிங் கார்டை, தன் தகப்பனோட விசிட்டிங் கார்டை தெரியாமல் கீழே விட்டுறான். எடுத்துகிட்டு போனவங்க யாருன்னு தெரில. ஆகவே அந்த இடத்துல இருக்கிற ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது, இது அடிபட்டவனுடைய விசிட்டிங் கார்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்பொழுது அதாவது ரெஸ்கியூக்காக, ஒரு மீட்புக்காக எடுத்து செல்லப்படுகிற அந்த மகனுடைய விசிட்டிங் கார்டுன்னு தெரியாமல் அடிபட்டவன விசிட்டிங் கார்டுன்னு போய் சொல்லி என்ன செய்கிறாங்க, எடுத்து பேசுகிறாங்க. அந்த விசிட்டிங் கார்டில் உள்ள நபருடைய இதை பற்றி பேசுகிறாங்க. ஐயா, இது விசிட்டிங் கார்டு, இது உங்களுதா, உங்கள் பேரா? ஆமாம். இங்கே ஒரு பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, உடனே போங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னா அந்த தகப்பனார், ஆஹா ரொம்ப ஜாலி, என் பையன் அடிபட்டு கிடக்கிறான், சூப்பர் அப்படிம்பாங்களா? பதபதைக்கு என்ன செய்யும்? பதபதைக்கு. அந்த தகப்பனுக்கு என்ன உண்டாகும்? உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும், என்ன செய்யுது ஏது செய்யுது தெரியாது, பதபதன்னு ஓடுவார். ஓடி போய் பார்த்தா மகன் கேட்டில் நின்றுட்டு, என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க அப்படிமா. டே, உனக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்ல. எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் அடிபட்டு இன்னொருத்தனை எடுத்துகிட்டு வந்தேன், ஆகவே நான் இங்கே வந்திருக்கேன். ஓ, தவறான ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த பதைப்பு, அந்த அங்கலாய்ப்பு தன் மகனை குறித்து யார் கொடுத்தார்? தேவன் தான் கொடுத்தார். தேவன் தான் தன்னால் பிறந்த, தன் மூலமாக பிறந்த அந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு பதப்பதைப்பையும் ஒரு அங்கலாய்ப்பையும் அந்த மகனுக்குள்ள அல்லது அந்த ஒரு தாய்க்குள்ள, அந்த பெற்றோருக்குள்ள தேவன் தான் அதை வைத்தார் இல்லையா? பெற்றுட்டு அப்படியே நீ எங்கேயாவது போய்க்கோ, எப்படியோ திரிஞ்சு போ அப்படின்னு சொல்லி குழந்தையிலே விட்டுறது இல்லை, போட்டு வந்துடுறது கிடையாது. எடுத்து குள்ளுப்பாட்டி, பாலூட்டி, சீராட்டி, என்னென்னலாம் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டுமோ, அந்த பிஞ்சு குழந்தைக்கு செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் பெற்றோர் என்ன செய்கிறாங்க? ஏன் செய்கிறாங்க? செய்யும்படி தேவன் அந்த பண்பை, எபிலிட்டியை, அந்த திறனை அந்த பெற்றோருக்கு இயற்கையிலேயே தேவன் அவங்களுக்கு கொடுத்தார் இல்லையா? சரி, அப்போ இயற்கையிலேயே கொடுத்தது நிமித்தமாக தான் அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்க? அந்த பாதுகாப்பையும் அரவணைப்பையும் போஷிப்பையும் இன்னும் என்னென்ன காரியம்லாம் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்கிறாங்க. இது தேவன் அந்த பெற்றோருக்கு கொடுத்த ஒரு திறன் அல்லது ஒரு அனுபவம் அல்லது உணர்வு அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளையை குறித்து. உங்களை கூட என்ன செய்வாங்க, ஒரு சில பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா என்ன தாலாட்டி சீராட்டி என்ன எங்களை வளர்த்தாங்க என்று சொல்லுவாங்க. நல்லது, உண்மை. இப்படிப்பட்ட பண்பை யார் கொடுக்கிறான்றா? தேவன் தான் அந்த பெற்றோருக்கு என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறாங்க. வேற யாராவது அடிபட்டா பதைக்கிறாங்களா? இல்லை. தன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு தவறுதலாக கால் பண்ணது நிமித்தமாக அந்த பெற்றோர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பதைத்து போகிறாங்க, ஒரு பதஷ்டத்தோடு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே மகன் சுகமாக நிற்கிறான். அப்பாடா என்னடா தம்பி ஆச்சு? அப்போ தான் இன்னும் அதிக அன்பை வெளிப்படுத்தும். ஐயோ என் பிள்ளை இல்லை, கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட உணர்வை யாரு கொடுத்தான்றால் தேவன் கொடுத்தார் அந்த பெற்றோர்களுக்குள்ள தேவன். அதுபோல இது எப்படி சாத்தியமோ, இது எப்படி உண்மையோ, இது எப்படி ஒரு அனுபவமோ ஒவ்வொரு பெற்றோருக்கும், அதுபோலதான் இந்த ரட்சிப்பின் மூலமாக, மீட்கப்படுதலின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசியை சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வையும் இதே உணர்வின் மூலமாக தான், இந்த காரியத்தின் மூலமாக தான் பெற்றோருக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ரோட்டில் போன எவனாலும் வந்து எடுத்துங்க, இன்னைக்கு நாளைக்கு 10 மணிக்குள்ளே
அல்லது 12 மணிக்குள்ளே எந்த பிச்சைக்காரன் வருகிறானோ அவனுக்கு தான் என்னுடைய அசையா மற்றும் பேங்க் பேலன்ஸு இருக்கிற எல்லாம் அவனுக்கு தான் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவனும் மனிதன் தான், அவனும் தேவனால் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் தான். ஆனால் எந்த மனுஷனும் அவனை இந்த தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன்தான், இவனும் தேவன் உண்டாக்குனபடினால இவனும் என் பிள்ளை மாதிரி தான் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஒருவேளை சொல்லுவாங்க பிள்ளை மாறி அப்படிம்பாங்க. பிள்ளை மாறி கிடையாது, அது வேற மாதிரி. தன்னுடைய பிள்ளையை தான் பிள்ளை என்று சொல்லுவாங்க, அதுக்கு சேர்த்து வைப்பாங்க. அதுபோலதான் மீட்பிலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளையாகிய நமக்கும் சேர்த்து வைத்திருக்கிறார், நமக்கும் அதை கொடுத்திருக்கிறார். உலகத்தினுடைய சாதாரண மனுஷனே தன்னுடைய பிள்ளைக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறார் என்றால் ரட்சிப்பின் மூலமாக, மீட்கப்படுதலின் மூலமாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை, இந்த பொருளாதார செழிப்பை, இந்த பொருளாதார பெருக்கத்தை ஏன் சேர்த்து வைக்கவில்லை? ஏன் சேர்த்து வைக்கவில்லை? சேர்த்து வைத்திருக்கிறார், சேர்த்து வைத்திருக்கிறார். இதையே சபையும் சபை தலைவர்களும் பேச மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. போன வாரம் நம்ம தியானித்தோம் இல்லையா? உலகத்தினுடைய செல்வந்தன் என்ன செய்வதில்லை, தன்னுடைய பிள்ளைக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறது தான் அவனுடைய இந்த பூலோகத்தில் இருக்கிற, எப்படியாவது சேர்த்து வச்சிடணும், பெருக்கம். உலகத்தில் உள்ள மனுஷங்களே பெருக்கத்தின் மேல் என்ன செய்யறாங்களா? ஆசை கொண்டிருக்கிறாங்க. சாபம் தன்னுடைய பலனை முழுவதுமாக மனிதர் மேல, மனித சஞ்சாரத்தின் மேல பலன் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதையும் மீறி ஒரு பலனை ஏமாற்றுதல் ஏதோ ஒரு வழியில என்ன செய்யறாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆசையை சேர்த்து வைக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவமானது அல்லது ஏன் கிறிஸ்தவ பிள்ளைகளானது இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார், இந்த பெருக்கத்தை தேவன் கொடுக்கிறார் என்பதை பேசவில்லை? பேசுகிறார், கொடுக்கிறார், நிச்சயமாக கொடுக்கிறாருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6:15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அது ஒரு பெரிய சத்தியம். அதை குறித்து பேசும் பொழுது இன்னும் உங்களுக்கு நான் ஆழமாக பேசுகிறேன். விசுவாசத்தில் திறனை குறித்து பேசும் பொழுது அதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். அவரே நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர் என்று இயேசுவை பற்றி பேசி இருக்கிறது. பொருளாதார செழிப்பில், மீட்கப்படுதலில் பொருளாதார செழிப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பொருளாதார செழிப்பு ஒரு தந்தைக்கு இருக்குமானால் அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு அதை சபதரித்து அல்லது அதை கொடுக்க அவன் விருப்பமுள்ளவராக இருப்பார். அதை போல அந்த பொருளாதார பெருக்கத்தை உடைய இந்த உலகத்தின் மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு அதை வைப்பார் என்றால், ஆவிக்குரிய தகப்பனாகிய நம்முடைய தகப்பனும் இதை வைப்பார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 6:15 அவரே நித்தியானந்த உள்ள ஏக சக்கராதிபதி. அவரை பற்றி மேலும் பேசுகிறது, அவர் ராஜாதி ராஜா என்று பேசுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 நான் வாசிக்கிறேன். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமமுடைய அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. நீங்க நம்பணும், நீங்க அதை விசுவாசிக்கணும், அதை காணணும். ஏன்னா நீங்க பார்த்தாதான் நீங்க நம்புற ஆட்கள்னால உங்களுக்காக அவருடைய தொடையின் கீழே ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ராஜா அப்படின்னா எப்படி இருப்பாரு? நெளிஞ்சு போன அலுமினிய சட்டியை வச்சுக்கிட்டு, அழுக்கான ஒரு தட்டை வச்சுக்கிட்டு, கிழிஞ்சு போன உடையோட ஒரு அழுக்கு பையை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைவாரா? அப்படி அலைகிற அந்த ஆள் எப்படி சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் ராஜாதி ராஜாங்க. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, நம்முடைய தேவன் கர்த்தாதி கர்த்தர் என்று பேசப்பட்டிருக்கிறது. அப்ப ராஜாதி ராஜா என்று சொல்லுகிற அந்த ராஜாவானவர்
தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பின் மூலமாய் இதை கொடுக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பின் மூலமாய் இதை கொடுத்து விட்டார் என்று ஏன் பேச முடியாது? பேசவில்லை சபை. சொன்ன இல்லையா, உணர்வின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்கணும், சொத்தை அவங்க வச்சிருக்க வேண்டும். நல்ல பெற்றோர் என்ன செய்யறாங்க? தன் பிள்ளைகளுக்கு ஆசையை சேமித்து வைக்கிறார்கள் என்று வேதம் பேசுகிற அந்த வார்த்தைகளை, அந்த வார்த்தைகள் யாரினுடைய வார்த்தைகள் என்றால் தேவனுடைய மனதின் வார்த்தைகள். அவைகள் தேவனுடைய மனசு, அது தேவனுடைய எண்ணம், அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய இரட்சிப்பின் மூலமாய் உண்டாகக்கூடிய அந்த பொருளாதார பெருக்கத்தினுடைய ஒரு டைமென்ஷனை விளக்கக்கூடிய பதங்கள் அவை. நல்ல பெற்றோர் என்ன செய்கிறாங்க? தன் பிள்ளைக்கு ஆசையை சேர்த்து. அப்போ நல்ல பெற்றோர்னு சொல்லும் பொழுது நம்முடைய பெற்றோர் நல்ல பெற்றோரா? நம்ம பரம தகப்பன் நல்ல பெற்றோரா? நல்ல தகப்பனா? நம்முடைய பரம தகப்பன் நல்ல தகப்பனா? நான் சொல்லுவேன், அதிதீவிர படுபயங்கர அசத்தல் நல்ல பெற்றோர் அவர், நல்ல தாய், நல்ல தகப்பன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார் என்றால் அதை நமக்கு கொடுத்து விட்டார், கொடுத்து இருக்கிறார். அப்போ ராஜாதி ராஜா என்றால் அவருடைய ஆசி முழுவதும் எனக்கு மீட்பின் மூலமாய் உண்டாகி இருக்கிறது, கிடைக்க பெற்று விட்டது, நான் அதை பெற்றிருக்கிறேன் என்பதுதான் அதிலே பேசப்படுகிற வார்த்தை, மறைமுகமாக பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த பூமியில் வாழ்கிற உலகத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களும் என் பிள்ளைக்கு தான் எல்லா சொத்து நிறையா இருக்கும், பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க. பிள்ளை பண்ண பாடா என் சம்பாதித்த என்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் ஒரு வாரிசு வந்துட்டான், பெண்ணோ ஆணோ ஒரு வாரிசு வந்துட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. இந்த சந்தோஷப்படுகிற இந்த சந்தோஷமானது யாரிடத்திலிருந்து வந்தது? யார் இதை கொடுத்தார்கள்? நம்முடைய தேவன் இதை கொடுத்திருக்கிறார். அதை போல ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த மீட்பின் மூலமாக, அப்பாடா என்னுடைய ரட்சிப்பின் மூலமாக, இந்த மகனுடைய மீட்பின் மூலமாக நான் சவதரித்து வைத்திருந்த கல்வாரியிலே சேர்த்து கல்வாரியிலே சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா ஆசியும் என்னுடைய பிள்ளை ஒருவனுக்கு மாத்திரமே என்று பேசுகிறார். கரங்களை தலையில சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் துடிதுடித்தது எதற்கென்றால் நாம் வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காக தான் அவர் துடிதுடித்தார். அதுக்காக தாங்க அவர் வந்தார். அவர் ஐஸ்வர்யராய் இருந்தாலும் அவர் என்ன செய்தார்? நமக்காக வந்தார். 2 கொரிந்தியர் 8:9 இல்லையா? 2 கொரிந்தியர் 8:9 நாம் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரனாய் வந்தார். தகப்பனுடைய மனசை பாருங்க, தகப்பனுடைய எண்ணத்தை பாருங்க. ஆமென். அதற்காகவும் வந்தார். அவர் மனசு பாருங்களேன், என் இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் செழிப்பாகவும் பொருளாதார பெருக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் அடிக்கப்பட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கல்வாரி சிலுவையிலே அதை தான் நிகழ்த்தி காட்டினார், நிகழ்த்தி விட்டார். வலைதளத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, யூடியூப் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ரட்சிக்கப்படாது இருப்பீர்கள் என்றால், அல்லது வறுமையில் இருப்பீர்கள் என்றால், ஏழ்மையில் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு சுக செய்தி, நீங்கள் மீட்கப்படும் நாளிலே இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு அறைகோல் விடுக்கிறேன். நான் உங்களை ஆசீர்வாதத்தில், இந்த செழிப்பில், இந்த பொருளாதார பெருக்கத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி அவர் சம்பாதித்து கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்த எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன், அறைகோல் விடுக்கின்றேன். மனசு பாருங்க. முதல்ல இந்த பூமியில் படைச்ச மனுஷன்கள் எல்லாம் தன் சேர்த்து வைத்த ஆசையெல்லாம் தன் மகனுக்கு தான் என்ற உணர்வை தேவன் முதல்ல கொடுத்தார். அந்த உணர்வு தேவன் கொடுத்தார் இந்த பூமியில் சஞ்சாரம் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும். எந்த மனுஷனும் பிள்ளை பெற்று அந்த பிள்ளையுடைய ஆசையை இன்னொருத்தனுக்கு கொடுப்பான் என்றால் அவர் அல்லது அவர்கள் பெற்றோர்கள் அல்ல. நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, வேதம் அதை சொல்லுகிறது.
நல்ல பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்த்து வைக்கிறார். நல்ல பெற்றோர் என்றால் சேர்த்து வைக்கிறது தான் நல்ல பெற்றோர். அதை இன்னொருத்தருக்கு தாரை வார்த்து கொடுக்குற நல்ல பெற்றோர். துன்மார்க்க பெற்றோர் அல்லது கீழ்த்தரமான, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, கீழ்த்தரமான பெற்றோர். நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன். கல்வாரி சிலுவையில் மீட்பின் மூலமாக கொடுத்து விட்டார். அதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எங்கள் அப்பா எனக்கு கல்வாரியில் எவ்வளோ சம்பாதித்து வைத்தார். கல்வாரி சிலுவையில் எவ்வளவோ நான் பெற்றிருக்கிறேன். அந்த பெற்றிருக்கிற காரியத்தில் டைமென்ஷனில் பார்க்கும்பொழுது இந்த பொருளாதார செழிப்பு எனக்கு உரியது தானே என்று சொல்லி நீங்கள் அறிந்து உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் உணருங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். ஒருவேளை நீங்க பொருளாதார செழிப்புல பொருளாதார பெருக்கத்தை இன்னும் துவக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்று பேசுகிற நான் அந்த துவக்கம் உங்களிலிருந்து இன்றைக்கே துவங்குகிறது என்று நான் பேசுகிறேன். அந்த பேசப்படுகிற வார்த்தை உங்களுக்குள் பலன் செய்வதாக, பலிக்கட்டும். பல வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் பல நிலங்களுக்கு அதிபதிகளாகவும் மாறுங்க என்று நான் உங்களை பார்த்து நான் கட்டளையிடுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அல்லேலூயா. இது யாருக்கு? ரோட்டில் போகிறவனுக்கு எழுதி வைக்கிறதுக்கா? இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு. இதை நீங்கள் விரும்புங்க என்று நான் பேசுகிறேன். உலகத்தில் உள்ள மனுஷன் செல்வம் அவனுக்கு வந்துவிட்டால் அவன் என்ன செய்வான் என்றால், இந்த உலகத்தின் போக்கின்படி வாழ்ந்து அந்த செல்வத்தை அதற்கென்று செலவழிப்பான், இல்லையா? அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்க அந்த செல்வத்தை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், அந்த செல்வத்தை பெற்ற நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திற்கென்று நீங்க என்ன செய்வீங்க? அதை செலவழிப்பீர்கள். தேவன் அதில் பிரியமாய் இருக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ பிரியமாய் நம்முடைய தேவன் உங்களை பார்த்து இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, இந்த உணர்வை கொடுத்த தேவன் அதே உணர்வின்படியாக இந்த பூமியில் இரட்சிப்பின் மூலமாக அதை உங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவியை மீட்கும்படியாக தேவன் தன்னுடைய ஆவியை, இயேசு கிறிஸ்துடைய ஆவியை மீட்கும்படியாக தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தின அதே வல்லமையின்படியே என்று பேசினது போல, இந்த பூலோகத்தில் இந்த உலகத்தினுடைய மனுஷர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசையையும் சேமித்து வைக்கிறார்கள் என்ற உணர்வை கொடுத்த அதே உணர்வின்படியே நம்முடைய இரட்சிப்பின் மூலமாக, தேவன் மீட்குதலின் மூலமாக அதே உணர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செல்வம் கொடுக்கணும், நல்ல ஆசி உண்டாகணும்னு சொல்லி பிரயாசப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, கர்த்தருடைய வழியில் நடக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு தேவன் நல்ல ஒரு பொருளாதார மீட்சியை, பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கிறார்? உங்கள் பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் வைத்து போக வேண்டும் என்பதற்காகவும் கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை வைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் தேவன் இதை கொடுக்கிறார் உங்களுக்கு. நீங்கள் மாத்திரம் சம்பாதிச்சு இது பண்ணிட்டு உங்கள் வாழ்நாளே அழிச்சிட்டு போடும் அப்படிங்கிறது கொடுக்கிறாரா? இல்லை. அந்த உணர்வை கொடுத்தது என் பிள்ளைக்கு, நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் என் பிள்ளைக்கு மட்டும்தான் என்று சொல்லி நினைக்கிற அந்த யோசிக்கிற அந்த யோசனையும் நினைவும் கொடுத்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் எதை பெற்றிருக்கிறீர்கள் என்றால், அந்த நினைவை கொடுத்தது தேவன் தான். அப்போ தேவன் அதை கொடுத்தவர். அவர் கல்வாரி சிலுவையில் அதைத்தான் அவர் தன்னுடைய உணர்வின் மூலமாக, தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அதை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுதாங்க உண்மை. அந்த உணர்வை கொடுத்தவர் அந்த உணர்வின்படியே செய்து முடிக்க, அந்த உணர்வின்படியே நடந்தேற, கல்வாரி சிலுவையில் நமக்கு பழிக்க அந்த காரியத்தை மீட்பின் மூலமாக நமக்கு செய்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா. அந்த ராஜ்யத்தினுடைய செல்வத்தை, அந்த ராஜ்யத்தினுடைய பெருக்கத்தை, அந்த ராஜ்யத்தினுடைய
பலனை நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அதை உங்களுக்கும் அதை கொடுத்திருக்கிறார், கொடுத்து விட்டார் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள், கல்வாரியில் ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்மித்து வைக்க நல்ல பெற்றோர்களை இந்த பூமியிலே ஆண்டவரை கொடுத்த அந்த உணர்வை கொடுத்த தேவன், கல்வாரி சிலுவையிலே நீங்கள் சம்பாதித்த அந்த இரத்தத்தின் மூலமாக, மீட்பின் மூலமாக உண்டான அந்த பொருளாதார ஆசீர்வாதம் பெருக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வலைதளங்களில், யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அதை பெற்று அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, தன்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து செல்ல கர்த்தர் நீங்கள் உதவி செய்திருக்காய். நன்றி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வறுமையோடு ஏழ்மையோடு இருக்கிற ஜனங்களை உம்முடைய வார்த்தையானது கடந்து சென்று கல்வாரி சிலுவிலே மீட்கப்பட்ட அந்த மீட்புதல் அவர்களுக்கு உண்டாகி, அந்த மீட்குதலின் மூலமாக நீர் சம்பாதித்து வைத்த பெருக்கமும் ஆசீர்வாதம் அவர்கள் உடையதாக மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிக்கும் அவர்கள் விட்டு செல்ல கர்த்தர் நீங்க உதவி செய்து விட்டதற்காய் நன்றி. ஏழ்மையை செழிப்பாக மாற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம்.